ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணாடி பாகம் 2. ஒரு இளைஞனுக்கும் ஒரு பெரியவருக்கும் கண்ணாடியை பற்றி நிகழ்ந்த உரையாடலை நேற்று பார்த்தோம். மேலும் சில விவரங்களை அந்த கண்ணாடி என்ன சொல்லுகிறது என்பதை இந்த பாகம் 2 பார்க்கலாம். இந்த பெரியவர் சொன்னார், மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. இது கண்ணாடியோட இன்னொரு பாடம். அடுத்தது, ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா? இல்லை, மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமாக அல்லவா எடுத்து வைக்கிறார். சரியாக சொன்னாய். அதேபோல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும். அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் திருத்தி கொள்ள வேண்டும். இது கண்ணாடி தரும் இன்னொரு பாடம். ஆக இந்த சாதாரண கண்ணாடியில் எவ்வளவு உண்மைகள் பொதிந்திருக்கிறது பார்த்தாயா? அருமையான விளக்கம் ஐயா. நீங்கள் கூறிய கண்ணாடி உவமையில் இத்தனை கருத்துக்களா? இப்பப்பா, யோசித்தால் இன்னும் கூட பல விளக்கங்கள் கிடைக்கும் என்று அந்த பெரியவரிடம் எதிர்பார்க்கலாம் என்று அந்த இளைஞன் மிகவும் ஆர்வத்தோடு பெரியவரிடம் கேட்டான். ஐயா, நீங்கள் கண்ணாடியை அடிக்கடி பார்த்ததை நான் தவறாக எடுத்துக்கொண்டு ஏன் இந்த பெரியவர் இந்த வயதில் கண்ணாடியை அடிக்கடி பார்க்கிறார் என்று நான் உங்கள் மீது கொஞ்சம் கோபமும், ஏன் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் எரிச்சலும் அடைந்தேன். ஆனால் உங்களிடம் இதனுடைய விளக்கத்தை நேரடியாக கேட்டபொழுதுதான் எனக்கு பல உண்மைகள் புரிகிறது. ஆக நம்மிடம் உள்ள குறைகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும், எரிச்சல் படக்கூடாது என்றும், பிறர் குறைகளை அவரிடமே நேரடியாக சொல்ல வேண்டும் என்றும், அவருடைய முதுகுக்கு பின்னால் சொல்லக்கூடாது என்றும் எவ்வளவு உண்மையான யதார்த்தமான தத்துவ விளக்கங்களையா! உங்களை சந்தித்ததிலும் நீங்கள் கண்ணாடியை அடிக்கடி பார்ப்பதால் ஏன் பார்க்கிறார் என்று என்னுள் தோன்றிய எண்ணத்தில் நான் உங்களிடம் கேட்ட விளக்கங்களும் எனக்கு மிகவும் பெரிதாக தெரிகிறது. ஆகவே நீங்கள் சொல்வது போல் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகத்தான் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர மறைமுகமாகவோ அல்லது அவர் இல்லாத போதோ பேசக்கூடாது என்ற உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டேன். ஐயா, மிகவும் நன்றி ஐயா என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் பெரியவரிடம் விடைபெற்று சென்றான். ஆக இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.